ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எக் ரப்ச்சருக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எக் ரப்ச்சர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓவுலேஷனை தான் வந்து நம்ம எக் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக் ரப்ச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் போனீங்கன்னா தெரியும், இந்த டேட்டில் வந்து எக் ரப்ச்சர் உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக் ரப்ச்சர் வந்து நடக்கிறது தான் நம்ம ஓவுலேஷன் சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் 30 டேஸ் பீரியட்ஸ் இருக்குது, 28 டேஸ் சைக்கிள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 14th டே வந்து ஓவுலேஷன் நடக்கும். ரெகுலராக இருக்கவங்களுக்கு. இரெகுலராக இருக்கவங்களுக்கு இது முன்ன பின்ன இருக்கலாம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மெச்சூரான எக் இருக்கு இல்லையா, அவங்களோட ஓவரியில் இருக்க மெச்சூரான எக் வந்து ஏதாவது ஒரு எக் வந்து வெடித்து வெளியே வரும். இதுதான் எக் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெடித்த எக் வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கீழே இறங்கும். ஸோ அந்த எக்கு வந்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது 12லேருந்து 24 மணி நேரம் தான் அது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு உயிரோடு இருக்கும். அந்த எக்கு வந்து ஹெல்த்தியான எக்காக இருந்தது அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா, ஃபெர்டிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெர்ம் வந்து எக்கு கூட சேர்றது தான் ஃபெர்டிலைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் ஸ்பெர்மும் எக்கும் சேரும்போது அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா, அது இன்னும் கீழே இறங்கி ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி உங்களோட கர்ப்பப்பையில் பதிகிறது தான் நம்ம ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ எப்போது நம்ம மோஸ்ட் ஃபர்டைல் டேஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு உகந்த டைமிங் நேரம் எந்த நாட்கள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஓவுலேஷன் நாட்கள் தான் நம்ம சொல்லுவோம். எக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான், மேக்ஸிமம் 1 or 2 டேஸ் தான் இருக்கும் அப்படின்றதுனால, ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் வரைக்கும் கூட நம்மளோட உடம்புல அப்படியே இருக்கும். ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருந்தது அப்படின்னா 5 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் எக்கோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள், 12 to 24 ஹவர்ஸ் வந்து ஆவரேஜாக சொல்லுவாங்க. ஸோ இதனால் நமக்கு இந்த ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெர்டைல் விண்டோ அப்படின்றது ஓவுலேஷனுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த 3 நாட்கள், 3 அல்லது 4 நாட்கள், ஓவுலேஷன் நடக்கிற அந்த நாள், ஓவுலேஷனுக்கு அடுத்து இருக்க நாள். ஸோ இந்த நாட்கள் தான் ஓவுலேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவுலேஷன் கிட்ட வச்சு ட்ராக் பண்ணலாம், இல்லை ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வச்சு ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக்ஸ்ட் பீரியட் ஆகிறதுக்கு 15 டேஸ் முன்னாடி, அதாவது 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து அடிவயிறு வலி, முதுகுவலி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கூட ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோ வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எக் ரப்ச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ சேர்ந்துருக்கணும், பெஸ்ட் டைமிங் என்ன, ஓவுலேஷனுக்கு அப்புறம் பெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் வந்து 5 டேஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும். எக் வந்து ஒன் ஆர் 2 டேஸ் தான் இருக்கும். அப்படின்றதுனால ஓவுலேஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே சேர்ந்துருக்கும் போது இங்கே கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எக்கு வந்து வெளியே வரும்போது ஸ்பெர்ம் ரெடியாக இருக்குது, ஆல்ரெடி உங்களோட யூட்ரஸில் ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ரெண்டும் சேரத்துக்கான டைமிங் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. எக்கு ரப்ச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சான்சஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து யூட்ரஸ்லேருந்து மேலே போயிட்டு அந்த எக்கு சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைமிங் வந்து மாறலாம். ஸோ அந்த டைமிங் வந்து லேட் ஆகும்போது கரெக்டாக இல்லை அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும், ப்ரெக்னென்சிக்கான சான்சஸும் கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சேர்ந்துருக்கும் போதும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜு, ஸ்பெர்மோட ஹெல்த்து, எக்கோட ஹெல்த்து இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸ் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலாம். ஏஜும் ஸ்பெர்மும் எப்படி அஃபெக்ட் பண்ணும், ஏஜ், ஸ்பெர்ம், எக்கோட ஹெல்த்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏஜ் ஆக ஆக எக்கோட ஹெல்த் வந்து குறைஞ்சிட்டே வரும். இது வந்து ஹெல்த்தியான எக்காக இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் அப்படி இருக்காது, ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக நம்மளோட எக்கோட ஹெல்த்து வந்து குறைஞ்சிட்டே போகும். அதே ஹெல்த்தியான எக்காக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தியான குழந்தைய நம்ம பெற்றெடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து எக்கோட குவாலிட்டி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக் ரப்ச்சருக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா எடுக்கணும், நட்ஸ் எடுக்கணும், கிரெயின்ஸ், அதாவது இந்த பட்டாணி, சுண்டல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி மெயினான விஷயம் உங்களோட யூட்ரஸ்க்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பிளட் ஃப்ளோ எப்படி நம்ம அதிகரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ், யோகா இதை வந்து நான் எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபுட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் பத்தாது, ஃபுட்டும் எடுத்துக்கணும். ஃபுட் எடுக்கும்போதே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் 2 வீக்ஸாவது டைம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும் நீங்கள் அந்த 2 வீக்ஸ் டைம் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களோட ஹெச்சிஜி அளவு வந்து அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெச்சிஜி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரெக்னென்சி அக்யூரேட்டாக நமக்கு காட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்றது. இல்லை அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறீங்க, பீரியட் டிலே ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ஆர்வத்தில். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தாலுமே அது நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லேசான கோடு வரலாம். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் ஹெச்சிஜியில் வந்து கிட்டில் கோடு டார்க்காக வரக்கூடிய அளவுக்கு இன்னும் அதிகமாகலை. அதாவது ஒரு நாளில் ஹெச்சிஜி வந்து டபுள் ஆகும் 24 ஹவர்ஸில். அந்த டைம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கிட்டில் வந்து நீங்கள் கரெக்டான ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.